சார், நான் லீக்கேஜ் பிரச்சனை பத்தி கேட்க வந்தேன். ஆனா அதுக்கு முன்னால உங்க ஏசி கான்ட்ராக்டரோட பேரை சொல்ல முடியுமா? இதை நான் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல தான் கேட்கணும். ஆமா, எதுக்கு? இது சரியான வெயில் காலம். இருந்தாலும் உங்க ஆபீஸ் ரொம்ப கூலா இருக்கே. என்னோட கஸ்டமர் அவரோட அலுவலகத்துல ஏசி வச்சிருக்காரு, ஆனா கூலிங்கே இல்ல. அவரோட ஏசி கான்ட்ராக்டர் என்ன சொல்றாருன்னா, அவரு டாப் ஃப்ளோர்ல இருக்கறதால அவங்க மேல் தளம் சீக்கிரமா சூடாயிடுதான். இல்லனா இன்னும் கெபாசிட்டி உள்ள ஏசியை பொறுத்தணும்னு சொல்றாரு. ஆனா எலக்ட்ரிசிட்டி பில் அதிகமா வரும்னு என் கஸ்டமர் பயப்படுறாரு. விஜய், என்னோட அலுவலகத்துல இருக்கிற இந்த தட்பவெட்பம் ஏசி கான்ட்ராக்டர்னால வரல. ஒரு அற்புதமான தயாரிப்பை தயாரிக்கிற வரைக்கும் எங்களுக்கும் இதே பிரச்சனை இருந்தது. இருங்க காட்டுறேன். எல்லா மேல்தளமும் சூரிய வெயிலில் சூடாகிறது. இந்த சூடு அப்படியே உள்ளே இறங்குகிறது. வழங்குகிறோம் டாக்டர் ஃபிக்ஸட் ஹீட் ஷீல்டு. வெப்பத்தை குறைக்கும் வெளிப்புற பூச்சு. இது அதிநவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்டதாகும். ஹீட் ஷீல்டு ஒரு அல்ட்ரா வயலட் பாதுகாப்புடன் கூடிய பிரதிபலிப்பு மற்றும் வெப்பத்தணிப்பு பொருட்களால் உருவாக்கப்பட்டது. ஹீட் ஷீல்டு டெக்னாலஜி 2 வகைகளில் வேலை செய்கிறது. ஒன்று, ஹீட் ஷீல்டு 76% சூரிய கதிர்களை வெளியே பிரதிபலிக்கிறது. அதனால் மேல்தளத்தில் வந்து விழும் சூரிய கதிர்களின் தாக்கம் குறைந்து வெப்பமும் தணிகிறது. இரண்டாவது, ஹீட் ஷீல்டு பிலிமில் தனித்தன்மை கொண்ட ஹாலோ கிளாஸ் பல வகையான ஃபார்முலாக்களை கொண்டுள்ளது. இவை மேல்தளத்தில் உள்ள வெப்பத்தை கீழே கடக்க விடாமல் தடுக்கிறது. இதனால் ஹீட் ஷீல்டு பொருத்தப்பட்ட மேல்தளம் மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. மேல்தளம் குளிர்ச்சியாக இருப்பதால் அது அதிக வெப்பத்தை உள்ளே அனுப்புவதில்லை. இதனால் உட்புறமும் குளிர்ச்சியாக இருக்கிறது. சார், மற்ற பொருட்களை ஒப்பிடும்போது ஹீட் ஷீல்டு எப்படி? விஜய், இந்த ஹீட் ஷீல்டு நாட்டிலேயே முதல் முறையாக ஹோலோ கிளாஸ் தொழில்நுட்பம் மூலமாக வெப்பத்தை குறைப்பதற்காக தயாரிக்கப்பட்டுள்ளது. மற்ற தயாரிப்புகள் பிரதிபலிப்பு மூலமாக வெப்பத்தை தணிக்கிறது. அமெரிக்கா போன்ற வளர்ச்சி அடைந்த நாடுகள் இந்த ஹீட் ஷீல்டை பல ஆண்டுகளாக பயன்படுத்தி வருகிறது. இந்த ஹீட் ஷீல்டின் பயன்பாடு என்ன? இந்த ஹீட் ஷீல்டின் பயன்பாடு என்ன என்பதை நாம் இப்போது பார்ப்போம். வலதுபுறமுள்ள மேற்பரப்பு முறைப்படுத்தப்படாதது. இடதுபுறத்தில் டாக்டர் ஃபிக்ஸிட்டை 3 முறை பயன்படுத்தியுள்ளோம். டிஜிட்டல் தெர்மாமீட்டரில் உள்ளது போல ஹீட் ஷீல்டில் மேற்பரப்பில் 33 டிகிரி செல்சியஸ் மட்டுமே உள்ளது. ஆனால் முறைப்படுத்தப்படாத மேற்பரப்பில் 45 டிகிரி செல்சியஸ் உள்ளது. இதேபோல ஹீட் ஷீல்டில் வெப்பம் 12 டிகிரி செல்சியஸ் குறைக்கப்பட்டுள்ளது. அதேபோல கான்கிரீட் மேல்தளத்தில் வெப்பநிலை 45 டிகிரி செல்சியஸ். அதே கான்கிரீட் தளத்தில் ஹீட் ஷீல்டை பயன்படுத்தும் போது அதன் வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ். இதன் மூலம் கான்கிரீட்டின் உட்புற வெப்பம் 8 டிகிரி செல்சியஸ் குறைகிறது. ஹீட் ஷீல்டை பயன்படுத்தும் போது அறையின் உள்ளேயுள்ள வெப்பநிலையில் 3 to 5 டிகிரி செல்சியஸ் வரை குறைவு ஏற்படுகிறது. ஹீட் ஷீல்ட் பயன்படுத்தப்படாத அறையிலிருந்து இந்த வித்தியாசம் தெரிகிறது. இதனால் குளிர்ச்சி கிடைப்பதோடு ஏர் கண்டிஷனில் ஏற்படும் பில்லும் குறைகிறது. கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா ஹீட் ஷீல்டு மேல்தளத்துக்கு மட்டும்தானா? இல்லை, டாக்டர் ஃபிக்ஸட் ஹீட் ஷீல்டை உலோக மேல்தள கூரைகள், வீட்டு சுவர்கள், வணிக தளங்கள், கோல்டு ஸ்டோரேஜஸ், ஃபியூல் மற்றும் வாட்டர் டேங்குகளுக்கும் பயன்படுத்தலாம். இதுல நீர்க்கசிவு மற்றும் வெப்பத்தை தடுக்கக்கூடிய குணங்கள் இருக்கா? இருக்கு. ஆனா விஜய், வாட்டர் ப்ரூஃபிங் என்பது ஹீட் ஷீல்டின் முக்கிய நோக்கம் இல்லை. அதனால் வாட்டர் ப்ரூஃபிங் முக்கிய ட்ரீட்மெண்டின் இடத்தில் இதை பயன்படுத்தக்கூடாது. ஓகே. வெடிப்பை அடைக்கும் குணம் என்று பார்க்கும்போது ஹீட் ஷீல்டு ஒரு மெல்லிய வளையும் தன்மை கொண்ட பிளை போன்றது. இது எப்படி வளையக்கூடியது என்பதை நீங்களே இப்போது பார்க்கலாம். இப்போது நாம் ஹீட் ஷீல்டின் வளைந்து கொடுக்கும் தன்மையை சோதனை செய்து பார்க்கிறோம். நாம் இப்போது காண்பது போன்று ஹீட் ஷீல்டு அதன் அளவை விட 2 மடங்கு நீளக்கூடியது. ஹீட் ஷீல்டு சிறிய கிராக்குகளிலிருந்து ஏற்படும் வெடிப்புகளை தடுப்பதோடு வாட்டர் ப்ரூஃபிங் சிறிய தேவைகளையும் பூர்த்தி செய்கிறது. இருந்தாலும் முழுமையான வாட்டர் ப்ரூஃப் செய்ய வேண்டுமானால் டாக்டர் ஃபிக்ஸட் நியூ கோட்டை பயன்படுத்தி அதன் மேல் ஹீட் ஷீல்டை கோட் செய்ய வேண்டும். ஹீட் ஷீல்டு கோட்டிங் எப்படி பண்றது? அதையும் பார்க்கலாம் வாங்க.
டாக்டர் ஃபிக்ஸ்ட் ஹீட் ஷீல்டை எளிதாக பயன்படுத்தலாம். ஹீட் ஷீல்டின் முழு பயனை பெற மேல்தளம் வலுவானதாக இருக்க வேண்டும். சிமெண்ட் தளத்தில் உள்ள கிராக்குகள் மற்றும் பள்ளங்களை சரி செய்ய வேண்டும். அதற்கு மேல் டாக்டர் ஃபிக்ஸ்ட் பிடிக்ரிட் யூஆர்பி கலவையை பயன்படுத்த வேண்டும். அதை சரியாக ஃபினிஷிங் செய்ய வேண்டும். மேல்தளம் சுத்தமாகவும் தூசு துப்பு இல்லாமலும் இருக்க வேண்டும். உலோக மேல்தளங்களை டிடர்ஜென்ட் பவுடரை கொண்டு சுத்தம் செய்து அதன் வழவழப்பை போக்க வேண்டும். 50 to 60 டிகிரி செல்சியஸ் வெப்பம் நிலவும் பகுதிகளின் மேல்தளம் இன்னும் அதிக வெப்பம் கொண்டதாக இருக்கும். அதுபோன்ற நிலையில் மேல்தளத்தை தண்ணீர் பைப் மூலம் குளிர வைக்க வேண்டும். சிமெண்ட் தளம் மற்றும் கான்கிரீட் ஷீட்டுகளில் முன்கூட்டியே தண்ணீர் தெளித்து பின்னர் ஈரமான மேல்தளம் உலரும் வரை காத்திருக்க வேண்டும். சிமெண்ட் மற்றும் மென்மையான உலோக தளங்களுக்கு பிரைமர் பூச வேண்டும். சிமெண்ட் தளத்திற்கு டாக்டர் ஃபிக்ஸ்ட் பிரைம் சீலை 2:1 என்ற விகிதத்தில் நல்ல தண்ணீரில் கலந்து மேற்பரப்பில் பூச வேண்டும். மென்மையான மேற்பரப்பை பெற உலோகங்களில் ரெட் ஆக்சைடு பெயிண்டை பயன்படுத்த வேண்டும். பிரைமரை 2 to 3 மணி நேரம் வரை உலர வைக்க வேண்டும். டாக்டர் ஃபிக்ஸ்ட் ஹீட் ஷீல்டை பயன்படுத்துவதற்கு முன்னதாக அதனை நன்றாக கலக்க வேண்டும். ஹீட் ஷீல்ட் திரவம் அதாவது லிக்விட் வடிவில் வருகிறது. தயாரான மேற்பரப்பில் முதல் கோட் டாக்டர் ஃபிக்ஸ்ட் ஹீட் ஷீல்டை பூச வேண்டும். அப்போது மேல் தளத்தில் எந்தவிதமான பாதிப்போ அல்லது விடுபடாமலோ பார்த்து கொள்ள வேண்டும். 2 மணி நேரம் இதை உலர வைக்க வேண்டும். இப்போது டாக்டர் ஃபிக்ஸ்டின் 2வது கோட்டை முதல் கோட்டிற்கு மேலாக பூசவும். இரண்டு மணி நேரம் கழித்து 2வது கோட் உலர்ந்த பின்னர் டாக்டர் ஃபிக்ஸ்டின் 3வது கோட்டை தண்ணீர் கலக்காமல் பூச வேண்டும். இப்போது மேல்தளம் பயன்பாட்டிற்கு தயாராகிவிட்டது. சுருக்கமாக சொன்னால் முதலில் மேல்தளத்தை உறுதியாக்க வேண்டும். அதற்காக மேல்தளத்தில் உள்ள வெடிப்புகளை டாக்டர் ஃபிக்ஸ்ட் பிடிக்ரிட் யூஆர்பி கலவையை கொண்டு நிரப்பவும். 2வது சுத்தம் செய்யுங்கள். 3வது மேல்தளம் சூடாக இருந்தால் அதனை குளிர்ச்சி செய்ய வேண்டும். 4வது சிமெண்ட் மேல்தளங்களை முன்கூட்டியே தண்ணீரால் நனைக்க வேண்டும். 5வது சிமெண்ட் மேல்தளங்களை டாக்டர் ஃபிக்ஸ்ட் பிரைம் சீலை கொண்டும் உலோக மேல்தளங்களை ரெட் ஆக்சைடு கொண்டும் மேல் பூச்சு செய்ய வேண்டும். கடைசியாக ஹீட் ஷீல்டை 3 கோட்டுகளாக பூச வேண்டும். ஒவ்வொரு கோட்டிற்கும் இடையில் 2 மணி நேரம் இடைவெளியும் ஹீட் ஷீல்டில் தண்ணீர் கலக்காமலும் பார்த்து கொள்ள வேண்டும். ரொம்ப ஈஸியா தெரியுது. ஆனா இத பயன்படுத்துறப்ப எந்த விஷயத்திலாவது நாம எச்சரிக்கையா இருக்கணுமா? டாக்டர் ஃபிக்ஸ்ட் ஹீட் ஷீல்டை பயன்படுத்தும் போது 3 விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். முதலில் ஹீட் ஷீல்டில் தண்ணீர் கலக்கக்கூடாது. அதனை அப்படியே பயன்படுத்த வேண்டும். 2வது வெப்பநிலை 10 டிகிரி செல்சியஸிற்கு குறைவாக இருக்கும்போது இதனை பயன்படுத்தக்கூடாது. 3வது மேல்தளம் அதிக வெப்பமாக இருக்கும் போதும் பயன்படுத்தக்கூடாது. அதனை தண்ணீர் கொண்டு குளிர வைக்க வேண்டும். நீங்க 3 கோட் ஹீட் ஷீல்ட் பூசணும்னு சொல்றீங்க. ஆனா செலவு குறைக்க 2 கோட் மட்டும் பூசினா போதுமா? 2 கோட்டும் பூசலாம். ஆனா 3 கோட்டை விட 2 கோட்டோட பலன் குறைவா தான் இருக்கும். இந்த ஹீட் ஷீல்டிங் கோட்டிங் எவ்வளவு நாளைக்கு வரும்? இதுக்கு மெயின்டெனன்ஸ் எதுவும் தேவையா? ஒரு தடவை ஹீட் ஷீல்டு போட்டுட்டா அது 10 வருஷத்துக்கு வரும். மெயின்டெனன்ஸ்னு சொல்ல போனா கொஞ்ச நாளைக்கு தண்ணியால இதை கழுவிக்கிட்டே இருக்கணும். அது சூட்டை தணிச்சுக்கிட்டே இருக்கும். இதோட வெப்பநிலை தணிப்பு 8000 சைக்கிளுக்கும் அதிகமானது. அதனால மேல் தளத்தை கழுவினாலும் உறிஞ்சி போகாது. அதுக்கு மேல நடந்தும் போலாம். இது மேல பூஞ்சை காளான்கள் வர்றதையும் தடுக்குது. ஹீட் ஷீல்டு வெவ்வேறு நிறங்கள்ல கிடைக்குதா? அதுக்கு மேல வேற கலர் அடிக்க முடியும்? இல்ல, ஹீட் ஷீல்டு வெள்ளை நிறத்துல மட்டும்தான் கிடைக்குது. இதுக்கு மேல கலர் அடிக்க கூடாது. ஏன்னா வெள்ளை நிறம் மட்டும்தான் வெப்பத்தை அதிகமா பிரதிபலிக்கும். ஓகே, நீங்க டாக்டர் ஃபிக்ஸ்ட் ஹீட் ஷீல்டு பயன்படுத்துறத பாராட்டுவீங்கன்னு நினைக்கிறேன். நிச்சயமா சார், இது ஒரு அற்புதமான புதிய தயாரிப்புன்னு நான் நினைக்கிறேன். நான் இதை என்னோட எல்லா கஸ்டமருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். தேங்க்யூ விஜய்.
ஞாபகம் இருக்கட்டும், டாக்டர் ஃபிக்ஸ்டு ஹீட் ஷீல்டு நவீன தொழில்நுட்பம் மற்றும் நவீன பொருட்களை கொண்டு தயாரிக்கப்பட்டதாகும். இது பயன்படுத்தக்கூடிய இடங்கள் மேல் மாடிகள், சரிவு கூரைகள், கோல்டு ஸ்டோரேஜ், ஃபியூல் டேங்க்ஸ், வாட்டர் டேங்க்ஸ் போன்றவைகளாகும்.